ரொம்ப வந்து திட்டமிடப்பட்டு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாமன்னன் படத்துல ரிசர்வ்டு தொகுதியில வடிவேல் சாரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க பாருங்க, இன்னொரு ரிசர்வ்டு கேண்டிடேட்டை வச்சு. அந்த மாதிரி ஒரு வேலை தான் நடந்திருக்கு. இந்த மனநிலை தப்பு, ரொம்ப தப்பு. ஏங்க, கை குழந்தையோட வந்துட்டாங்க, ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்து நீ ஏத்து. அந்த இடத்துல மேயர் பிரியா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். என்னன்னா, ஒரு திமுக மேல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. ரெண்டு பக்கம் தான் அதை பத்த வைக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்க பத்த வைங்க, பல்லவி மேடம் நீங்க பத்த வைங்க, அவ்வளவுதான். ஆனா இதை பண்ணாம புரோட்டோகால்ன்றாங்க. சரி, நீங்க சொல்ற புரோட்டோகால் படி பார்த்தோம்னா உங்க கூட மஞ்ச சொக்கா போட்டு நிக்கிறாரு, அவர் யாரு? அவர் எந்த புரோட்டோகால்? அவர் என்ன எதுல வராரு? அவரு சொல்லுங்க. யாருன்னே தெரியல. அவர் வந்து வெட்டிட்டு இருக்கிறாரு. அவரு வெட்டலாமா, பல்லவி மேடம் வெட்டக்கூடாது? என்னங்க நியாயம்? தப்புல. ஏங்க, நீங்க மூணாவது வாட்டி கொடுத்தா கூட இது என்னன்னா திட்டமிடப்பட்டு பிளானிங், ப்ரீ பிளானடு. ஏன்னா இவங்க வந்து வரவே இல்லை, அதுக்கப்புறம் நடந்த இந்த ஈவெண்ட்ல வரல. இந்த ஈவெண்ட்ல பல்லவி போய் ஸ்கோர் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக தான் இவங்க வந்தாங்க. இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு அவமானப்படுத்திட்டாங்க. ரெண்டுமே வந்து மேயர் பிரியா மேடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல்லவி அக்காவும் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த ஈகோ கிளாஷ் தப்புல, அது ரொம்ப தப்புங்க அது.